ஆமா மேடம், இங்க வாஷ்ரூம்லாம் கூட ரொம்ப சின்னதா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட தனி ரூம் எதுவும் இல்ல. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் மேடம். ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட் லீவு முடிஞ்சிடும். அது வரைக்கும் அங்க போய் இருங்க. நான் உங்களுக்கு நல்லா பாத்துக்க சொல்றேன். டே முத்தே, உன் பொண்டாட்டி வீட்டுல அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அவங்களுக்கு தேவையானதை ஒழுங்கா செஞ்சு கொடுக்க சொல்லு. சொல்லிட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அடங்கு. சும்மா பிடிவாதம் பிடிக்காம எங்களோட வா. அத்தை வாங்க அத்தை, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நான் அங்க செஞ்சு தரேன். உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நாங்க யாருமே அங்க நடந்துக்க மாட்டோம். மா, அதான் அப்பாவே வந்து கூப்பிடுறாருலம்மா, போங்கம்மா. சரி, வரேன். ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். அப்புறம் என்னை அங்கேயே இருக்க சொல்லி வற்புறுத்த கூடாது. உனக்கெல்லாம் பிடிக்காம போகாது. உன் மேல அக்கறை இருக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க. அத்தை உங்களுக்கு கண்டிப்பா அங்க எதுவும் பிடிக்காம போகாது. பிடிக்கும்னு நினைச்சுவாங்க, எல்லாமே பிடிக்கும். இந்தா இதை வச்சுட்டு அம்மாவோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு வா போ. எங்க டம்ளர்? மனோஜ், நீ மட்டும் இங்க எப்படா தனியா இருப்ப? கஷ்டமா இருக்காதா? கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லம்மா, அவனால தான் நம்ம எல்லாரும் இந்த நிலைமையில நிக்கிறோம். அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், ஒழுக்கமா வியாபாரத்தை கவனி. சரிப்பா, வாங்க போலாம். வா போலாம். போடா, ஒரு வழியா போயிட்டாங்க. எப்படா போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தல. ஆமா ப்ரோ, அவங்க இருந்தது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்தது. சும்மா ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இதனால கடைக்கு யாருமே வர முடியல. யாருமே என்ன? கஸ்டமர்ஸ் சொன்னேன். சரி போய் வேலையை பாருங்க போங்க. அப்புறம் இந்த வெள்ளை இருக்கிற போட்டியும் தூக்கி போடுங்க. பார்த்தோம். வாங்க அத்தை. மா, அத்தை மாமா வந்திருக்காங்க. அண்ணே வாங்க. வணக்கங்க. வாங்க அத்தை. வாங்க சம்மந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? அத்தை, அம்மாவும் இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க. ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் தான் இங்க வருவேன்னு கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது? சில நேரத்துல சூழ்நிலைகள் மொத்தமா நமக்கு எதிராக திரும்புது. அவங்க தங்க கூப்பிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பெரிய மனசு. அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். ஆமா சொல்றாங்க. ஏதோ நீங்க சொன்னீங்களேன்னு தான் இங்க வந்தேன். ஒரு வாரம் எப்படி தான் இந்த வீட்டுல இருக்க போறேனோ தெரியல. சம்மந்தி அம்மா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்து நாங்க உங்களை பாத்துக்கிறோம். அத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொடுக்கறோம். பல ஊரல் வீட்டுல நடந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்காது. டோன்ட் வரி மம்மி. உங்களுக்கு தேவையான எவ்ரிதிங் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மம்மி? பாத்தீங்களா, அவன் என்ன கிண்டல் பண்றான். மம்மின்னு கூப்பிடுறான். அம்மாவுக்கு இங்கிலீஷ்ல அதான அர்த்தம். அதான் நான் பெரிய இங்கிலீஷ்காரி மாதிரி பந்தா பண்றேன்னு குத்தி காட்டுறான். அதுவும் மனசாட்சி சொன்னதா இருக்கும். அவன் ஒன்னும் குத்தி காட்டலையே. முத்து இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிறான். ஆமா ஆண்டி, இப்ப அக்காவும் மாமாவும் சேர்ந்து இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. ஏய், நீயும் போறியா? எஸ் ஆண்டி. Me and my wife going English class. சிரிப்பு கூட வருதா? இல்லைங்க,
இவ இங்கிலீஷ் கத்துக்கிட்டு என்ன செய்ய போறா? இங்கிலீஷ்ல கூவி கூவி பூ விக்க போறாளா? ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க, அதுக்கு கூட உனக்கு பாராட்ட தெரியாதா? விடுப்பா, அம்மா என்னைக்கு தான்ப்பா எங்களை பாராட்டி இருக்கிறாங்க. மம்மி நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல நானும் மை ஒய்ஃபும் டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்கிலீஷ்லயே தான் பேசுவோம். அம்மா ஏய், வாடா. வாங்க ரவி, ஸ்ருதி. ரவி என்னடா 2 பேரும் ஹோட்டலுக்கு போலியா? அம்மாவை இங்க கூட்டு வரீங்கன்னு முத்து சொன்னாப்பா, அதனாலதான் பார்க்க வந்தோம். அம்மா சாரிம்மா. நீ ஏன்டா சாரி சொல்ற? அங்க இருந்து வர மாதிரி ஆயிடுச்சுல்லம்மா. சாரி ஆண்டி, நான் அங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்கவே விட்டுருக்க மாட்டேன். அம்மா ஸ்ருதி அவங்க அம்மா ஒரு நல்லா திட்டி விட்டாமா. நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க ஆண்டி. பரவாயில்ல விடுமா, அவங்களோட பழக்க வழக்கம் வேறையா இருக்கு. எனக்கு அது செட் ஆகல, அதான் வந்துட்டேன். அப்படி அங்க செட் ஆகாத அளவுக்கு என்ன நடந்தது? அது ஒண்ணும் இல்லப்பா, பழகுற வீட்டுல பார்ட்டி நடந்துக்குது. பெரிய இடத்து பார்ட்டிங்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் சரகெல்லாம் போட்டுருக்குறாங்க. நாங்க குடிச்சா குடியாரங்க, பணக்காரங்க குடிச்சா அது ஸ்டைலு கல்ச்சர்னு சொல்றாங்க. மாமா, காசு இருக்கிறவங்க குடிச்சா அது பேர் ட்ரெண்டிங்கு கல்ச்சரு. ஆனால் அதுவே நம்ம காசு இல்லாதவங்க குடிச்சா பொறுப்பு இல்லாதவன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல, எங்க இருந்து குடிச்சாலும் குடிக்கிறது தப்புதான். சரிடா, இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு. அதான்ப்பா, அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு ஆட்டம் பாட்டமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ பழகுகளோட அம்மா வந்து அம்மா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்குறாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து அம்மாவை ஆட சொல்லியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு ரவி சொன்னான். ஆனால் அம்மாவுக்கு அது எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும்பா. என்னப்பா சொல்றீங்க? சம்மந்தி அம்மா பெரியவங்க, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. முதல்ல குடிக்கிற இடத்துலயே அத்தை இருக்க மாட்டாங்க, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லிருக்காங்க. எனக்கே இது லேட்டா தான் தெரியும் மீனா. நான் அங்க இருந்தா என் மம்மியை நல்லா திட்டி விட்டுருப்பேன். ஆண்டி, அவங்களுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் ஆண்டி. விடு ஸ்ருதி, நீ எதுவும் தப்பு பண்ணலையே. உங்க அம்மா குணத்துக்கும் உன் குணத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை. உங்க வீட்டு சூழ்நிலை எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். பழகுல இந்த இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, forgive and forget. மறப்போம் மன்னிப்போம், இதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டியாடா? அம்மா, இந்த பழமெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. forgive and forget. ஓகே மம்மி? சரி அங்கிள், நாங்க கிளம்புறோம். இருமா, இப்பதானே வந்தீங்க, சாப்பிட்டு ஐயோ போங்க. இல்ல ஆண்டி, ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் இருக்கு. அப்பா அம்மா இங்க தானே இருக்க போறாங்க, நான் இன்னொரு நாள் வரேன்ப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. பாய். அத்தை போயிட்டு வரேன். சரிப்பா. அம்மா வரேம்மா. முத்து, கேஸ் விஷயமா ஏதாவது தெரிஞ்சா அப்டேட் பண்றான். ஓகே, ஐ அப்டேட் யூ. பாய். பாய் அண்ணி. டாடி. ஓ, இப்ப நீங்க டேடியா? ஆசைப்படுறான், கூப்பிட்டு பெண்ண நீ கூப்பிடுறா. டாடி, பழகுறதுல எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்குது. அதோட மம்மி பண்ண தப்புக்கு இது வந்து நம்ம மம்மிட்ட சாரி கேக்குது. ஸ்ருதி ரொம்ப நல்லவங்க தாங்க. அது என்னமோ உண்மைதான். பழகுறல் மம்மிக்கு ஸ்க்ரூ கொஞ்சம் கலண்டு இருக்குது, அதனால தான் நம்ம மம்மியை கடுப்பேத்தி பார்த்துருக்குது. அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி தானே நடந்துக்குவாங்க. நம்ம மம்மிக்கு பழகுறலோட வீட்டை பிடிச்சிருந்துச்சு, ஆனா அங்க இருக்கிற ஆளுங்களை தான் பிடிக்காம போயிடுச்சு. என்ன மம்மி? இந்த வீட்டில் வேணா உங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஆளுங்க உங்க மரியாதைக்கு ஒரு துளி பாதகம் வராம பார்த்துக்கோங்க. எங்க சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்காதீங்க. அம்மா சுடு தண்ணி வைக்க சொன்னேன்லம்மா, அப்பவே பாத்ரூம்ல வச்சுட்டேன் மீனா. அத்தை நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அத்தை. எப்பா நீ வாப்பா, அப்படி உட்காருப்பா. அண்ணே, காஃபி எடுத்துட்டு வரேன்.